என்ன மாதிரி பாதகம் அப்படின்னா, ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். ஏன்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனை வரலாம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிலாம் இங்கே எடுத்துக்கக்கூடாது. சந்திரன் நீச்சம் அப்படிங்கும்போது பல முறை முயற்சி செய்தால்தான் ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும். திருமணத்திற்கு பிறகு மனைவியின் மூலமாக இவருக்கு லாபம் எல்லாம் உண்டு. மனைவிக்கு உடல் நல பாதிப்பு, குழந்தை பிறக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வரலாம். ஏன்னா எல்லாம் இருந்தும் அதை ஒரு சந்தோஷமா அவங்களால அனுபவிக்க முடியாது. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வடிவில் வந்து சேரும். நமக்கு தெரிந்த விஷயத்தை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். 11ல் ஒரு கிரகம் இருந்தால் முதல்ல சூரியன்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். 11ஆம் இடத்துல எந்த லக்னமாக வேணாம் இருக்கலாம். அவங்களுக்கு சூரியன் இருக்குது அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? பொதுவாகவே 11ல் சூரியன் அப்படிங்கிறது விசேஷம்தான். சூரியனுக்கு சிறப்பான பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த 3, 6, 10, 11 இதெல்லாம் சிறப்பான இடங்களாக சொல்லுவாங்க. ஸோ அதில் சூரியன் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அதில் ஒரு கிரகம் இருந்தால்னு பேசும்பொழுது 11ஆம் இடம் அப்படின்னாலே லாபம். இதை தாண்டி ஒருவர் துலா லக்னமாக இருக்காங்க அப்படின்னா 11ஆம் இடம் சிம்மம். பொதுவாக துலாத்தில் சூரியன் நீச்சம். அப்போ அவங்களுக்கு சூரியன் மூலமாக ஏதாவது லாபம் இருக்குமா? துலா லக்னத்துக்கு சூரியன் பாதகாதிபதி இல்லையா? அப்போ பாதகாதிபதி என்பவர் வலுத்து இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில், அவர் மறைய வேண்டும். இப்போ ஜென்ரலா சூரியன் 11ல் உட்கார்றது நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா துலா லக்னத்தை பொறுத்த மட்டும் அவர் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி பாதக ஸ்தானத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் சுயக்ஷேத்திரத்தில் அவர் ஆட்சியாக மூல திரிகோணத்தில் அமரும் பொழுது அவங்களுக்கு பாதகம் அப்படிங்கிற விஷயம்தான் அங்க நடக்கும். என்ன மாதிரி பாதகம் அப்படின்னா, ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் இதயத்திற்கு காரகன், அவர் தான். அரசாங்கம் மூலமா ஏதான பிரச்சனைகள் வரலாம், இல்லை அரச தண்டனை, பெனல்டி, இந்த மாதிரி விஷயங்கள். பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அரசாங்கத்திலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்தை எடுத்து அதை சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். சப்போஸ் அவங்களுக்கு சூரிய தசையே அவங்க வாழ்நாளில் வரப்போறதே இல்லை அப்படின்னா அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்கு துலா லக்னம் 11 சிம்மத்தில் சூரிய தசையே நடக்குது அப்படிங்கும்போது அது தகப்பன் காரகன் ஆயிடுறாரு இல்லையா சூரியன். அப்போ தகப்பனாருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். துலா லக்னத்தில் பிறந்த குழந்தைக்கு தகப்பனாருங்கிறது மிதுனம் 9ஆம் இடம். அந்த மிதுனத்துக்கு இந்த சூரியன் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 3 அப்படிங்கிறது தப்பான பிளேஸ்மெண்ட் கிடையாது. இருந்தாலும் இந்த குழந்தைக்கு அது பாதக ஸ்தானமாக இருப்பதால் அது தகப்பனாருக்கு ஏதேனும் ஒரு பாதகத்தை கொடுக்கலாம். ஹெல்த் ரீதியாக அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதான கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள், அரசாங்கத்தின் மூலமாக சில பிரச்சனைகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல பிரச்சனை வரலாம். ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ். அதுலயும் 3 நட்சத்திரம் அங்க இருக்கு இல்லையா? மகத்துல உட்கார்ந்தா ஒரு மாதிரி, பூரத்துல உட்கார்ந்தா ஒரு மாதிரி, உத்தரத்திலேயே உட்கார்ந்தா ஒரு மாதிரி. இப்போ நம்ம பொதுவா பேசுற இந்த இடத்துல அவ்வளோ இன்ட்ரிகேட்டா நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ இதற்கான ஒரு தீர்வு ஏதோ ஒரு பார்த்துட்டு இருக்க நேர்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்காங்க, சூரிய தசை நடக்குது, துலா லக்னம், இன்னும் உத்தரத்திலேயே சூரியன் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு கவலை. அப்போ அந்த சூரிய தசை முடிக்கிற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஒரு தீர்வுகள் பண்ணிக்கலாம்? சூரிய திசையில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது ஒரு பக்கம். அஃப்கோர்ஸ் இறை வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம், நிச்சயமாக அது உங்களுக்கு உதவும். சூரியன் அப்படின்னாலே பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னா சிவபெருமான், அவரை வணங்குறது, காலபைரவர், இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்கும். ஒரு பாவத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வு அதற்கு 7ஆம் பாவத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில். அப்போ 5ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் இந்த 11ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவம். அப்போ 5ஆம் பாவத்தை நன்றாக ஆக்டிவேட் பண்ணி, 5ஆம் பாவம்ங்கிறது என்ன? கும்பம்.
சிவன் ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம்லாம் நடந்ததுன்னா அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க ஏதானும் பண்ணலாம். இவங்களால முடிஞ்ச விஷயங்கள், இப்போ இது பணத்தால தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு சர்வீஸாகவும் போய் அங்கே பண்ணலாம். இல்லை கும்பாபிஷேகத்தை அட்டென்ட் பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, பரிகாரம்னா ஏதோ காசு பணம் செலவு பண்ணாதான் அது சரி, அப்படி கிடையாது. அந்த கும்பாபிஷேகத்தை போய் அட்டென்ட் பண்ணுறது, அங்கே நடக்கிற அந்த புனித காரியங்களை பார்க்கறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து அவங்க காப்பாற்றிக்கலாம். பையனோ பொண்ணோ அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்பாவும் குழந்தையும் பிரிஞ்சு கூட இருக்கலாம். பாட்டி தாத்தா வீட்டில் கொண்டு போய் விடுறது, ஏன்னா சூரிய திசைங்கிறது 6 வருஷம். ஸோ அந்த பீரியட் மாத்திரம் அவங்கள பிரித்து வைக்கிறது, அப்படி கூட பண்ணலாம். இந்த சூரிய திசை 6 வருட காலங்கள் அந்த தந்தையும் குழந்தையும் பிரிஞ்சு இருக்கிறது ஒரு பெரிய நல்ல அப்படியும் பண்ணலாம். செயற்கையாக அவங்கள பிரித்து வைக்கிறது, கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து இல்லாமல் இருந்தால் அந்த தந்தைக்கு பாதிப்புங்கிறது கம்மியாகிறது. ஆமாம். இந்த குழந்தை பிறந்த உடனே நம்மளுக்கு ஜாதகம் சப்போஸ் பார்த்து சூரிய திசை இந்த ஏஜில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், அந்த குழந்தைய கூட பெருமாள் கோவிலில் தத்து கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த குழந்தைய பெருமாள்கிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கோப்பா உன் குழந்தை அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்கள ஒரு விதத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சந்திரன் 11ஆம் பாவத்தில், உதாரணத்துக்கு விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம், யாருக்கெல்லாம் அது 11ஆம் பாவமோ வருதோ அப்போ அந்த நீச்ச சந்திரனால அவங்களுக்கு பாதிப்பா இல்லை 11ங்கிறதுனால லாபம் தான் கிடைக்கும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா மகர லக்னத்துக்கு தான் அது பாசிபிலிட்டி. ஏன்னா மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் விருச்சிகத்தில் 11ஆம் இடத்துல நீச்சம் ஆறாரு. அப்படிங்கும்போது அதுக்குன்னு திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படிலாம் இங்க எடுத்துக்க கூடாது. சந்திரன் நீச்சம் அப்படிங்கும்போது அந்த கணவனுக்கு லக்னாதிபதியே பஞ்சமஸ்தானத்துல நீச்சமான மாதிரி, அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். இப்ப இவங்களுக்கு இந்த சந்திரன் நீச்சம் ஆனதுனால கணவன் அப்படிங்கிறவர் நல்லா அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க, அவங்கள நல்லா வச்சுக்க மாட்டாங்க, அப்படிலாம் அவசியம் கிடையாது. அகெயின் அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ 7ஆம் அதிபதி போய் 11ல் உட்காந்து அவர் யாரோட நட்சத்திரம், விசாகம் 4ஆம் பாதத்துல இருக்காரா, இல்ல அனுஷத்திலேயே இருக்காரா, இல்ல கேட்டையில இருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டா அவங்க உறவுல என்ன பிரச்சனையா இருக்குமா இல்ல சுமூகமா இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இங்க நீச்சமானதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். 11ஆம் அதிபதினு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, செவ்வாய். ஆமாம். அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் அந்த செவ்வாய் போய் 7ஆம் இடத்துல இருக்கார், இவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ், அவர் போய் 7ல இருந்து சந்திரன் இங்க விருச்சிகத்துல இருக்கார் அப்படின்னா பரிவர்த்தனையில 2 பேரும் இதுல கேன்சல் ஆயிடும். இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது உங்க வீட்டுல இருக்கிற மாறி உட்கார்றது, வீடு மாறி உட்கார்றது. ஸோ அது ஒரு விதத்துல நல்லது அப்படிங்கிற மாதிரி அது கேன்சலேஷன் ஆயிடும். பட் இதுவே இந்த செவ்வாய் போய் சப்போஸ் 6ஆம் இடத்துல உட்கார்றாரு அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மகர லக்னத்துக்கு இந்த பாதகாதிபதி போய் மறைகிறார், 6ஆம் இடத்துல மிதுனத்துல போய் மறைஞ்சிடுறாரு. அப்படிங்கும்போது அது பாதகத்தை பண்ணாது. இப்போ இவங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகார முறையா, சந்திரன் இந்த இடத்துல இருக்கு நீச்சம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு என் பார்ட்னர் விஷயத்துல, அப்படிங்கும்போது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்? சந்திரன் எங்கெல்லாம் பிரச்சனையா இருக்கோ, நீச்சம் சூரியனோட ரொம்ப க்ளோஸா இருக்கு, சந்திரன் ராகு கேதுக்களோட இணைஞ்சிருக்கு, இது மாதிரியான நேரங்கள்ல மெடிடேஷன்ங்கிற மாதிரி விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு டைரக்டாவே சந்திரனோட எனர்ஜியை இவங்க வாங்கிக்கணும்னா ராத்திரி 10 மணிக்கு மேல மொட்டை மாடியில போய் உட்காந்து நல்லா மெடிடேட் பண்ணாங்கன்னா அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கிடைக்கும். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில தான் இருப்பார். அப்போ டைரக்டாவே நம்ம அவரோட எனர்ஜியை வாங்கிக்கலாம். ஸோ தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக அது வேலை செய்யும். சூரியன் சந்திரன் அப்படிங்கிற இந்த ஒளி கிரகங்கள் எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்ம நார்மல் கண்ணால பார்க்க முடியாது. அதெல்லாம் நீங்க டெலஸ்கோப் வச்சு அப்படி எல்லாம் தான் பார்க்க முடியும். ஆனா இந்த 2 கிரகங்களை மட்டும்தான் நேரடியா நீங்க பார்க்க முடியும். அவங்களுடைய அந்த ஒளியை நேரடியா நீங்க வாங்கிக்க முடியும். இப்போ எப்படி நம்ம செல்போனுக்கு பேட்டரி டவுன் ஆனா சார்ஜ் பண்றோமோ, அது மாதிரி நேரடியாக சூரிய ஒளியாகட்டும் சந்திர ஒளியாகட்டும் நம்ம நேராகவே அதை வாங்கிக்கலாம். அடுத்ததாக செவ்வாய், உதாரணத்துக்கு கன்னியா லக்னத்திற்கு 11ஆம் இடம் கடகம், கடகத்தில் செவ்வாய் நீச்சம், ஒருவருக்கு 11ஆம் இடத்தில் நீச்ச செவ்வாய் எந்த மாதிரி ஒரு பலனை தரும்? இங்க செவ்வாய்னு நீங்க எடுக்கும்போது அவர் கன்னியா லக்னத்துக்கு யார் அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்கணும். கன்னியா லக்னத்துக்கு அவர் 3 8க்குடையவர், அவர் போய் 11ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கும்போது 8க்குடையவன் போய் நீச்சமாறது தப்பு கிடையாது. அவர் வலு இழந்து இருக்கிறது நல்லது தான். அதே 3க்குடையவனாகி அவர் போய் 11ல் நீச்சம் ஆகும்போது உங்க முயற்சிகள்ல சில
கஷ்டங்கள் விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா பல முறை, ஏன்னா அந்த கடகம்ங்கிறது பலகால் ராசி, அப்போ பல முறை முயற்சி செய்தால்தான் ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் வரும். ஸோ அந்தந்த கிரகத்துக்கு அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம், எந்த வீட்டுக்கு அவர் அதிபதி, அவர் போய் அந்த 11ஆம் இடத்துல நீச்சமாகும்போது இது என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிறத நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். ஓகே, இதற்கு ஏதாவது ஒரு வாழ்வியல் பரிகார முறையாக செய்யணும் அப்படின்னு? செவ்வாய்னு வந்தாலே ரத்தத்திற்கு காரகன் செவ்வாய், இல்லைன்னா போர் வீரன் அப்படிங்கிறது செவ்வாய், இல்லைன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து செவ்வாய் தான். ஸோ ஒன்று ரத்த தானம் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு உடம்புல அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா டெஃபினட்டாக ரத்த தானம் பண்ணலாம். காவல் காக்குறாங்க இல்லையா, செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவங்கெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச நல்லது பண்ணலாம். இந்த கார்கில் வார்லாம் வரும்போது நம்ம எல்லாம் கலெக்டிவாக ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஈடுபட்டு அதெல்லாம் பண்ணலாம். ஆன்மீகத்தில் ஏதான ஒன்று பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான் தான், செவ்வாயினாலே முருகன் தானே, அதனால முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணலாம். அடுத்ததாக ரிஷப லக்னத்துக்கு 11ன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் புதன் நீச்சம். இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த 11ஆம் இடம் சாதகமாக இருக்குமா, இல்லை புத்தியில் அவங்க ரொம்ப டவுனாக இருப்பாங்களா, படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கு? ரிஷப லக்னத்துக்கு புதன் யார்? தன பஞ்சமாதிபதி இல்லையா, தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி. அவர் போய் 11ஆம் இடத்துல நீச்சம் ஆறாரு அப்படின் போது அந்த பாவத்துக்கு உண்டான செயலை அவர் செய்வார். 2 5 குடையவர் 11 அப்படின்னு நீங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு பணம், வருமானம், தனம் எல்லாமே அவர் கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார். 5ஆம் அதிபதியாகி அவர் 11ல் உட்காரும் போது உங்களுக்கு ஒரு பேரு, புகழ், குழந்தைகள் மூலமாக நன்மைகள் அதெல்லாம் கொடுப்பார். ஆனால் அந்த புதனுக்கு உண்டான காரகம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. டாக்குமெண்ட்ஸு, கையெழுத்து போடுறது, தஸ்தாவேஜுக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஏதான ஒரு சிக்கல் வரலாம். அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா புதனுடைய காரகம் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுப்பார். இந்த 11ஆம் இடத்துல போய் அவர் நீச்சமுற்ற நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு குரு பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல நீச்சம்ங்கிறது பங்கம் ஆயிடும். அதுல சில ரிலீஃபும் இருக்கு. இதற்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம்னா, புதன் நீச்சமா இருக்கு, வாழ்க்கை பூரா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ப்ராப்ளமா தான் இருக்கும், என்ன பண்ணலாம்? புதனுடைய காரகத்தை பூஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஒன்று இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் இதுலலாம் நம்புறவங்க எமரால்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அது அகெயின் இப்போ ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், ஏன்னா அவர் பஞ்சமாதிபதி. இதே நீங்கள் ஒரு மகர லக்னத்துக்கு புதனை எடுக்கும்போது அங்கே வந்து அவர் 6 குடையவனாகவும் ஆயிடுறாரு. அப்போ நீங்கள் ஒரு எமரால்டை போட்டிங்கன்னா 9ஆம் பாவம் வேலை செய்யுமா 6ஆம் பாவம் வேலை செய்யுமாங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த ரிஷபத்தை பொறுத்த மட்டும் அவர் தன பஞ்சமாதிபதி தான். அப்போ நீங்கள் பச்சைக்கல் மோதிரம் போட்டால் அது சிறப்பு தான். பச்சை காய்கறிகள், அதாவது அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா புதன் நீச்சம் அப்படின்னா எல்லா நவகிரகங்களோட எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியும் நீங்க பண்ண, இல்லாதவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் தானம் பண்ணி அப்படியும் நீங்க புதனை எனர்ஜைஸ் பண்ணலாம். க்ரீனரிஸ், வீட்டில் நிறைய செடி கொடிகள் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறது, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் போட்டுக்கிற உடை கூட அடிக்கடி க்ரீனே நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரியும் அந்த எனர்ஜியை நம்ம பூஸ்ட் பண்ணலாம். விருச்சிக லக்னத்துக்கு 11ன்னு சொல்லக்கூடிய கன்னி, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, ஜாதகத்திலையும் அங்கேயே இருக்கு, இவர்களுக்கு எப்படி இருக்கு? 11ஆம் இடத்தில் விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா இந்த விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் 7 12 குடையவர், 7 12 குடையவராகி 11ல் நீச்சம் அப்படின்னு வராரு. அப்போ திருமணத்திற்கு பிறகு மனைவியின் மூலமாக இவருக்கு லாபம் எல்லாம் உண்டு. ஏன்னா 7 குடையவன் போய் 11ல் உட்கார்ந்துருக்காரு. ஆனா நீச்சம் ஆயிட்டதுனால அது வந்து காலச்சக்கரத்தினுடைய 6ஆம் இடம் கன்னி. மனைவிக்கு உடல் நல பாதிப்பு, குழந்தை பிறக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வரலாம். ஏன்னா அங்க வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, ஹஸ்த நட்சத்திரம். சந்திரன் யாருன்னா விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதி. சுக்கிரன் வந்து சந்திரன் நட்சத்திரத்துல இருக்கும் போது பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள், கருத்தரிப்புங்கிற விஷயத்துல ஏற்படலாம். இல்ல அது சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கும்போது அது வேற விதமா அது செயல்படும். பட் பொதுவாவே அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆனதுனால மனைவிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடைக்காது அந்த இடத்துல. வாழ்வியல் பரிகாரம்
இதை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணுன்னு இந்த சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்தின் வழியாக பரிகாரங்கள் செய்யலாம். இது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது, இலவச இது பண்றது, பெண்கள் நலம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதான இவங்க நன்கொடை பண்ணலாம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு கொண்டு போகலாம். ஆன்மீக ரீதியா பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பெருமாள் தான். புதனுடைய வீட்டுல சுக்கிரன் நீச்சமாகி சந்திரன் சாரம்னு வரும்போது பெருமாள் அப்படிங்கிற லக்ஷ்மியோட இருக்கிற இவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். அதெல்லாம் நல்லது நடக்கும் அவங்களுக்கு. அடுத்ததாக மீன லக்னத்துக்கு 11 அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம், இந்த இடத்துல குரு நீச்சம். ஒருவருக்கு சுய ஜாதகத்துல மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க, மகரத்திலேயே குரு இருக்கு. இது 11ஆம் இடம்னு எடுத்துக்கலாமா, இல்லை நீச்சம் பெற்ற குரு அவருக்கு அதனுடைய காரகத்துவம் அவருக்கு கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம்? மீன லக்னத்துக்கு குரு லக்னாதிபதியே ஆயிடுறாரு. லக்னாதிபதி அவரே 10 குடையவராகவும் ஆயிடுறாரு இல்லையா? அப்போ கர்மஸ்தானாதிபதியாகவும் ஆகி அவர் போய் 11ஆம் இடத்துல நீச்சம். அப்போ 11ஆம் இடத்துல அவர் உட்காந்தாச்சு அப்படின்னா இவங்களுடைய ஆசைகள் எல்லாத்துக்கும் அவர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா 1 and 10 அப்படிங்கும்போது வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே கொடுத்தாலும் கூட அதுலேருந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா திருப்தியற்ற ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஏன்னா லக்னாதிபதியே போய் 11ஆம் இடத்துல நீச்சம் ஆயிட்டார். எல்லாம் இருந்தும் அதை ஒரு சந்தோஷமாக அவங்களால அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒரு குறை அப்படிங்கிறத அவங்க மனசில் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஏதோ கவலைப்படுற மாதிரியே எப்போவுமே அவங்களுக்கு ஒரு, ஏன்னா புத்திர காரகன் குரு போய் இவங்களோட 11ஆம் இடத்துல போய் அவர் நீச்சம் மாறாரு இல்லையா? அப்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு கவலை அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதாவது குழந்தைகளுக்கு ஏதான ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது, அதுக்காக இவங்க எப்போ பாரு கவலைப்படுறது, அந்த மாதிரியான சூழல்கள் வரும். அதுக்குன்னு குரு ஒன்றுமே கொடுக்காமல்லாம் இருக்க மாட்டார், எல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா அவர் லக்னாதிபதி இல்லையா? அவர் போய் 11ஆம் இடத்துல உட்காந்துட்டார் அழகா. அப்போ இவங்க ஆசைப்பட்டதை கொடுக்கணும், ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அங்கே நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம், குழந்தை தடையெல்லாம் இருக்கு இல்லையா? இது இந்த 11ஆம் இடம் குரு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாராளமாக கொடுக்கும். குழந்தைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி யாரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ புத்திர ஸ்தானத்தையே குரு பார்த்துடுறாரே. இப்போ இந்த 11ஆம் இடம் மகரத்தில் அவர் உட்காரும் போது 5ஆம் பாவம்ங்கிற கடகத்தை பார்த்துடுறாரு. அப்போ அந்த ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது நேச்சுரலாக குழந்தைய கொடுத்து தானே ஆகணும். அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ குழந்தை தடை, குழந்தை பாக்கியத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது இதுக்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரம்? குருமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது, அப்பப்போ குருமார்களை போய் பார்க்கறது, அவங்களுக்கு பண்ண வேண்டிய சேவை, குருமார்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணுறது. ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாது, சில இடங்கள்ல அதில் சிக்கலும் இருக்கு. ஆனாலும் இந்த மீன லக்னத்துக்கு 1-10 குடையவர் தான். அதனால வேணும்னா போட்டுக்கலாம். கனக புஷ்பராகம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஜெம்ஸ்டோன் போட்டுக்கலாம். அது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும், அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். குரு அப்படின்னாலே மகான்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ராகவேந்திர சுவாமி குரு மாதிரி இருக்கிற மகான்கள், அவங்களுக்கெல்லாம் போய் உங்க வர்ஷிப் பண்ணலாம். நிறைய பேருக்கு சுய ஜாதகத்துல இதுன லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு 11 மேஷத்துல சனி நீச்சமா இருக்கும்பொழுது தொழில், என்னுடைய விதி கர்மா இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. தொழில் காரகன் சனி பகவான். அவர் மிதுன லக்னத்தை பொறுத்த மட்டும் அவர் 8-9 குடையவர். அப்போ ஒரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு அவர் போய் 8 குடையவராகி 11 போய் நீச்சமாவது தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆஸ் எ 8th லார்ட் அவர் போய் நீச்சம் ஆகலாம். பட் ஒரு 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியாகி அவர் 11 போய் நீச்சம் ஆகும் பொழுது தகப்பனார் வழியில ஒன்றும் பெருசா இவங்களுக்கு லாபம் கிடைக்காது. தகப்பனார் சொத்துலையும் ஒன்றும் பெருசா இவங்களால அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சில சிக்கல்கள் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரமோஷன்ஸோ இல்லை ஒரு உயர்நிலை அப்படிங்கிற விஷயத்துலலாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். இல்லை அந்த உயர்நிலை போகும்போது பேக் ஸ்டாப் பண்ணுறது, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 9ஆம் அதிபதி பாக்யாதிபதின்னு சொல்கிறோம், அவர் போய் 11ஆம் இடத்துல நீச்சம் ஆகும் பொழுது அதுலேயும் கேதுவோட அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இன்னும் அவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும். பரணியில் இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா பரணி இவங்களுக்கு பஞ்சமாதிபதி, யோகாதிபதி. மிதுன லக்னத்துக்கு ஒரே ஒரு யோகாதிபதினா அவர் சுக்கிரன் தான். ஸோ அந்த சனி போய் பாக்யாதிபதி போய் பஞ்சமாதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போதும்
பரவாயில்ல, அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரத்தின் வாரியாக நம்ம பிரிக்கணும் அதை எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது. இந்த 8 9ங்கும்போது 8 ஆயுள் ஸ்தானம். அப்போ இவங்களுக்கு தன்னுடைய ஆயுளை பற்றின பயம் எப்பவுமே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நாட் நெசசரி, அப்படி அவசியம் இல்லை. 8 அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மரணம் அப்படிங்கிறது நம்ம 8ன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்மளோட ஆயுள் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறத சொல்கிறவர் தான் இந்த 8ஆம் அதிபதி. ஆக்சுவலி மரணத்தை கொடுப்பது 2 7 இந்த 2 அதிபதிகள் தான் மாரகாதிபதிகள்னு அவங்களுக்கு பேர் சொல்கிறோம். ஆனால் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் மரணத்தின் தன்மையை சொல்லக்கூடியவர். எந்த மாதிரியான ஒரு மரணம் அப்படிங்கிறத சொல்றவர் தான் 8ஆம் அதிபதி. அவருக்கும் இந்த மரணத்துக்கும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண வேண்டாம். அதாவது 8ஆம் அதிபதி தசை வந்தாலே மரணம் வந்துடும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு தப்பான கருத்து, அந்த மாதிரி வேண்டாம். 8ஆம் அதிபதி மரணத்தின் தன்மையை சொல்லக்கூடியவர். இறுதியாக பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்துல எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். 11ல் ராகு இருக்கும்போது அவர்னால உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்குமா? இதில் அவருடைய சுய நட்சத்திரம் 3 இருக்குது. இதில் உட்கார்ந்து இருந்தால் அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி? 11ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். அது வந்து ராகுக்கு ரொம்ப மிகச்சிறந்த பிளேஸ்மெண்ட். எந்த லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் ராகு அமரும் பொழுது நல்லதையே பண்ணுவார். நிறைய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு. உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார், எல்லாம் பண்ணுவார். அதுவும் அவரோட சுய நட்சத்திரத்திலேயே உட்காரும் போது, அதுலேயும் சதயம் திருவாதிரை சுவாதியில் உட்காரும் போது எல்லாம் பண்ணுவார். பட் ஒரு விஷயம் என்னன்னா, ராகு கிட்ட மாத்திரம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே பிரம்மாண்டத்தை காமிப்பார். ஒரு ஃபேண்டசிக்குள்ள நம்ம போயிடுவோம். ஆனால் பின்னாடியே ஏதோ ஒன்று ஒரு ஆப்பு வைப்பாருங்கிற அந்த கான்ஷியஸாகவே நம்ம இருக்கணும். ராகுவை பொறுத்த மட்டும் அப்படிதான். அதுலேயும் அவரோட தசை நடக்கும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதனுடைய வீரியம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ ராகு பொறுத்த மட்டும் 11ஆம் இடம் சிறந்த இடம் தான். பேராசைங்கிற மாதிரி லெவலுக்கு தான் அவர் கொண்டு போவார். பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பட் நிதானம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே இருக்கணும். பேக் ஆஃப் த மைண்ட் எல்லாருமே ராகுவை வந்து ஒரு மாய வலையில் நம்மளை சிக்க வைப்பாருங்கிற அந்த அலர்ட்டா எல்லாரும் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். கேத்து இறுதியாக கேத்து கூட 11th ஹவுஸ்ல ஒன்றும் பெருசா கெட்டது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது கொடுப்பாரு, ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை ஆன்மீகத்தில் நீங்கள் ஒரு பெரிய நிலைக்கு வரணும் அப்படிலாம் நினைக்கும் போது கேது நல்லா பண்ணுவார். அதே சமயம் படிக்கணுங்கிற விஷயத்துலையும் கேது வந்து உயர்கல்வி, ரிசர்ச், பிஹெச்டி அந்த மாதிரி போஸ்ட் டாக்டரேட்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி படிப்புக்கெல்லாம் இந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாகவே இந்த உபச்சய ஸ்தானங்களில் சாயா கிரகங்கள் இருக்கிறது தப்பு கிடையாது. பெரிய ஆசையெல்லாம் வச்சுக்க முடியாது. நியாயமான ஆசைகளுக்கு கண்டிப்பாக கேது வந்து உங்களுக்கு உதவுவார். ஸோ ஞானம் இது மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் அவரோட தசையே உங்களுக்கு வரலன்னா கவலையும் பட வேண்டாம். ஏன்னா அந்த வீட்டின் அதிபதி யாருங்கிறது ரொம்ப முக்கியம். கேதுபே உட்கார்ந்துருக்காரு, அது 11ஆம் இடம் தெரியும். அந்த வீட்டு அதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அந்த வீட்டின் அதிபதி போய் நீச்சமாயிட்டாரு இல்லை மறைஞ்சிட்டாருன்னா ரொம்ப நல்லது, சிறப்பு. ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்க, ராகு நின்ற பவனம் உயர வேண்டும், கேது நின்ற பவனம் தாழ வேண்டும். இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போகிறோம். கண்டிப்பாக. ஏன்னா ஈஸியாக சுலபமாக ஜாதகம் தெரியாது, ஜோதிடம் தெரியாதுங்கிறவங்களுக்கு கூட நீங்கள் சொல்கிறது வந்து வாழ்வியல் பரிகாரத்தோடு சேர்த்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இதே போல் உங்களுடைய சுய ஜாதக பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா இது 11ஆம் பாவம் அப்படிங்கிறது நாங்கள் பொதுவாக கொடுத்துருக்கோம். இதில் எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இதுலேயே ப்ளஸ் பாயிண்ட்ஸாக நிறைய விஷயம் கூட இருக்கலாம். அதை பற்றி இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கால் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அருமையான ஒரு பதிவு. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.